கொலைங்கிற அந்த முயற்சிக்கு மாற்றப்படுவதற்கு முன்பாகவே காவல்துறை ஒரு இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இது உண்மையிலே ஆக்சிடென்ட்டா அல்லது கொலையா, அதுக்கு பக்கத்தில் இருக்க சிசிடிவி என்ன பண்ணுது, அந்த சிசிடிவியில் என்னென்ன ஃபுட்டேஜ் இருக்குது, இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு தான் அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுதான் இயற்கை. ஆனால் அவசரமாக அதை வந்து விபத்து அப்படின்னு ஒரு களத்துக்குள்ளே கொண்டு போகிறங்க சமயம் அது வந்து பல கேள்விகள் அங்கே எழுப்பிடுது. அது வந்து அவங்க ஏதோ ஒன்று மறைக்கணும்னு முயற்சித்தாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இங்கே எழும்புது. ரெண்டாவது, அந்த தாய் அவங்கள சார்ந்தவங்க போராட்டம், அந்த நிதின் அந்த சாய்ங்கிற பையனோட தாயும் அவங்கள சார்ந்தவங்களும் போராட்டம் நடத்துறாங்க. இந்த போராட்டம் நடத்த சமயம் இந்த தாய் சொல்றாங்க, நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அப்படி சொல்ல சமயம் அவங்க சொல்றாங்க, இந்த கார் வந்து ஏத்திக்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து திருப்பி ஏத்தி என் பையனை கொண்டுட்டு போறாங்க. அப்போ இது திட்டமிட்ட ஒரு கொலை அப்படிங்கிறது தெளிவா அந்த தாயுடைய வாக்குமூலத்தின் மூலம் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இது ஒரு சராசரியா அந்த ஒரு பொதுமக்களா அந்த தாய் இருந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, இப்படி என் பையனுக்கு இப்படி நடந்திருக்குன்னு. ஆனால் இதை விசாரிக்க வேண்டிய காவல்துறை ஏன் முதலில் விபத்து என்று பதிவு செய்தது? இது முதல் கேள்வி. அந்த கேள்விக்கு காவல்துறை தான் சொல்லணும். இதுவரை இந்த தாயும் கேட்குறாங்க, என்னுடைய மகனுக்கு என்ன ஆச்சுங்கிறத அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவரை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிடப்படலை. இதுக்கு முன்னாலே எந்த சம்பவமாக இருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரத்திலே நம்ம தொலைக்காட்சிகளில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் இப்படி நடந்திருக்கு, இது இந்த இடத்துல இந்த சிசிடிவி கேமரா மூலம் நம்ம இதை கண்டுபிடிச்சோம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அது கடைசி வரை இன்னும் வர அது வரல, இந்த தாய் வேற கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.